நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தொடர்ந்து இந்த கடைசி கால எச்சரிப்பின் செய்தி குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இரண்டாவது பகுதியாக முதல் பகுதியில் நாம் அக்காலத்தை குறித்து ஆரம்ப வசனம் பார்த்திங்கன்னா, நமக்கு அறியாதபடியினால் எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இது கடைசி காலம். நமக்கு வேதாகம் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதனால் நம்ம வாழ்க்கையை வழிநடத்த வேண்டுமானால் வேதாகம் அவசியம் என்று பார்த்தோம். அதை போல் இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் இந்த மொபைல் பயன்படுத்துகின்ற காரியங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா, எப்படியாக இந்த ஆதார் கார்டு இதையெல்லாம் அந்த கடைசி காலத்தில் எப்படியாக அது நமக்கு பார்த்திங்கன்னா, அந்த வேத வசனத்தில் உள்ளது போல், ஏன்னா கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை, ஆதார் கார்டு மூலமாக இல்லைன்னா அது நடக்கலை. அதே போல் மைக்ரோ சிப் தயாரிக்கப்பட்டு விட்டது. அதை எப்போது பொருத்த போகிறார்கள் என்பது தெரியாதபடி இருக்கிறது. அதை போல் பார்த்தோம் என்றால் இன்னும் பார்த்தோம். பாருங்கள், அதனுடைய ஒரு பகுதியை நான் கிளிப்பை பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா, அப்போவே அந்த மைக்ரோசிப் தயாரிக்கப்பட்டதான அந்த நியூஸ் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இன்னும் பார்த்தோம், இன்னும் அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த மொபைலில் வாலிபர்கள் நம்ம பெண்கள் ஆண்கள், வாலிப பெண்கள் ஆண்கள், இன்னும் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் எல்லாம் சிக்கி அந்த காரியங்களை தவித்து அந்த கோர பிடியில், பிசாசின் பிடியில் வைத்து கொண்டிருப்பதை பற்றி நாம் தியானித்தோம். ஆகவே இது கடைசி காலம் என்பதை மறந்து போக வேண்டாம். பார்த்திங்கன்னா, அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அதை மனுஷகுமாரன் வரும் காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா பாருங்கள், இதை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, சீசர்கள் தனித்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற பதில் என்னென்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனம் 24:4, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதை ருசித்து பார்த்தும் கூட எல்லாரும் திராட்சரசமாக மாறிவிட்டதே என்று சொல்லி மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். காணா ஒரு கல்யாண வீட்டில் அது சரிதானா என்று பார்த்தால் பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் செய்ய காரணம் என்னவென்றால், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் அந்த கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் என்பது அது ஒரு முக்கியமான காரியம். அங்கே எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதில் அவங்களுடைய அந்த பிரிஸ்டிஜ், அவங்களுடைய அந்த எப்படிப்பட்டவர்கள் நன்றாக அந்த விருந்து இருந்ததா என்பதற்கு அடையாளம் திராட்சை ரசம். அப்படியாக இருந்தது. அது குறைவுபட்டு விட்டதென்றால் கல்யாணத்தில் எல்லா விஷயத்திலையும் அதில் எல்லாரும் குறை சொல்லிவிடுவார்கள். அதனால் அங்கே திராட்சை ரசம் அவசியமாக காணப்பட்டது. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? முதலாவது அற்புதமாக அந்த தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லி அதை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். ஆனால் இங்கே பார்த்தோமானால்
அது தேவையா? நினைத்து பாருங்க. அவசியம்தானா? பிறகு ஏன் மாற்ற வேண்டும்? நம்மை ஏமாற்ற வேண்டும்? இதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் நம்முடைய இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு அற்புதம் நடக்கிறது என்றால் அங்கே தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர்கள் சொல்கிறார், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. நம்ம ஒரு அற்புதம் என்றால் உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம். நாம் சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இது கடைசி காலம். பாருங்க, திரும்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 6வது வசனம் பார்த்தோம்னா, அடுத்ததாக யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாருங்க, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா இப்பொழுது கூட இன்றைக்கு பேப்பரில் கூட மோடி எல்லா இராணுவ முப்படை தளபதிகளுக்கும் ஆர்டர் கொடுத்து விட்டார். அது உங்களுடைய கையில் இருக்கிறது, நீங்கள் செயல்படலாம் என்று சொல்லி. அதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போர் பதட்டம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதை போல பாருங்க, முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரான் யுத்தம். இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த விஷயம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அது ஒரு முக்கியமான அது பின்னணி அதில் இருக்கிறது. பாருங்கள், என கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. ஏன்னா எருசலேம் சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டுகள் என்று வேதம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, கிறிஸ்து பிறப்பு என்பது கிபி கிமு என்று உலக வரலாற்று நாயகனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தையே பிரித்தவர், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. அதனால் அதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதை வேறு மாதிரி, அதாவது கிரியேஷன் எரா, பிஃபோர் கிரியேஷன் எரா, ஆஃப்டர் கிரியேஷன் எரா என்று சொல்லி அதை மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கிறது என்று சொல்லி இப்போ மாற்றுகின்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அது எதற்காக வந்தார்? ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இன்றும் பார்த்தோமானால் அது உலக மனு குலத்தை மீட்கும்படியாகத்தான் தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்து மனு குலத்தின் பாவ சாபம் மரணத்தை இருந்து நம்மை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சரி, இன்னும் நம்ம பார்த்தோமானால் பாருங்க, இன்னும் பார்த்தோமானால் அந்த காரியத்தை குறித்து ரிக் வேதங்களில் நம்ம பிரஜாபதி என்று சொல்லி அவற்றை நம்மால் பார்க்க முடியும். வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், வேதங்கள் மூலமாக இந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள், அவர் இப்படி வர வேண்டும், சிலுவையில் அந்த மரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. அதனால் இன்னும் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலில் அதாவது தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் ஏன் பிறக்கணும்? ஏன்னா பொதுவாக அவரை நம் வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுவாங்க.
பாருங்களேன். ஆனால் வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க, அதில் இஸ்ரவேல் தேசம் என்பது சரியாக நடுவில் மத்தியில் இருக்கும். ஏன் அப்படி என்றால், அதை குறித்து ஆண்டவரை குறித்து நாலா புறமும் பரவி செல்வது எளிது. இன்னும் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த விட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக சீசர்களிடத்தில் காட்சி கொடுக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அழைத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எல்லா பகுதிக்கும், நம்ம இந்தியாவிற்கு தோமா வந்தார், சென்னையில் இருந்து கடைசி காலத்தை கழித்தார். பாருங்கள், இப்படியாக ஒவ்வொரு தேசத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள். அதனால் எல்லா பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உலக மத்தியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால் அது அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ வரவில்லை, மனுகுலத்தை மீட்கும்படியாக வந்த ஒரு தேவன், அது ஒரு தெய்வம். அதனால் பாருங்க, பார்த்தோமானால் பாருங்க, இன்னும் அந்த இஸ்ரவேலை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் பாருங்க, இஸ்ரவேலில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் காசா என்கின்ற பகுதி, நம்ம இந்த இப்பொழுது இடையில் நமக்கு கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் பாலஸ்தீன் அவங்க இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதில் ஹமாஸ், இன்னும் ஹஸ்புல்லா, இன்னும் ஹவுத்தி என்கின்ற 3 ஒரு தீவிரவாத நன்கு பயிற்சிவிக்கப்பட்டவர்கள் உள்ள தீவிரவாதிகள் உள்ள ஒரு தீவிரவாத அமைப்புத்தான் இந்த 3. பார்த்தோமானால் பாருங்க, அவங்க 2023 அக்டோபர் 7 திடீரென்று யூதர்களில் இஸ்ரேலில் பொதுமக்கள் இருக்கும் பகுதியில் தாக்குதல் நடத்தி 1450 பேர் கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள். அதை போல 250 பேரை பிணை கைதிகளாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள், கூட்டிக்கொண்டு. இதற்கு மூளையாக செயல்பட்டது சின்வர் என்கிறவர். அவர் பாருங்க, அந்த 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 தாக்குதலுக்கு பெயர் என்ன தெரியுமா? அலக்சா பிளட் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு 2024 அதே அக்டோபர் 7 ஈரான் ஒத்துழைப்புடன் என்ன செஞ்சாங்க? ஏறத்தாழ 181 ஏவுகணைகள், அது சக்தி வாய்ந்த ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டது இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஆனால் ஏறத்தாழ 177 ஏவுகணைகளை வானிலே அளித்தார்கள். அப்படியாக நடந்தது. பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னணி என்ன, ஏன் இப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமானால் பாருங்க, அந்த பகுதியில் மலையில் இந்த அதில் ஒரு பாருங்க, ஒரு படத்தை நீங்கள் காண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலைப்பகுதியில் ஒரு மாஸ்க், அதன் பெயர் அலக்சா, அல் எக்ஸா, அந்த மாஸ்க் இருக்கிறது. அது அந்த அதில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் பாதுகாப்போடு இருக்கிறது. அந்த மாஸ்க்கு தான் முக்கியமான ஒரு காரியம். அதில் பார்த்திங்கன்னா அந்த அடுத்ததாக அந்த காரியத்தில் அதனுடைய அந்த பாருங்கள், அதில் இன்னும் அதில் அவங்க அந்த ரம்சான் காலத்தில் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் நாம் காண முடிகிறது. அதில் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க அந்த
அதில் hundreds of Palestinians attend prayer at the major Jerusalem holy site on the first day of the Muslim fasting month of Ramadan என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக அந்த மாஸ்க் இருக்கின்ற பகுதியை தான் அவர்கள் எப்படியாவது பாருங்கள் மீட்டு எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னணி என்று நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இதற்கு என்ன, அந்த இடத்திற்கு என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே அது பாதுகாப்பின் நோக்கம் என்ன? இஸ்ரவேலும் ஏன் அதில் தலையிட வேண்டும்? ஏன் அந்த இடத்தில் அவ்வளோ என்ன முக்கியத்துவம்? ஏன் அந்த இடத்திற்கு அவ்வளோ ஒரு தீவிரம் காட்ட வேண்டும் என்று பார்த்தோமானால், பாருங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமோடு பேசி உன்னுடைய ஈசாக்கு ஏகசுதனை எனக்காக என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும் என்று சொல்லி, ஏகசுதன் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை நீ ஆதியாகமம் 22:2 பார்க்கிறோம், பலியிடு என்று சொன்ன உடனே அப்பொழுது ஈசாக்கை அவர் என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு அறிவிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்கிறார். மோரியா என்ற மலையில் ஒரு பகுதியை காண்பித்து பலியிடு என்று சொல்கிறார். அவரும் அங்கே போய் என்ன செய்கிறார்? பார்க்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன அவரை பாதுகாக்கும்படியாக அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். அப்பொழுது கொம்புகள் சுட்டப்பட்டிருந்த ஆட்டுக்கடாவை காண்பித்தவுடன் அதே 22:14 வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு அதில் அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அதனுடைய அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த இடத்துல பாருங்க, அது எந்த இடம் என்றால் நாம் பார்க்கிறோம் 2 சாமுவேலில் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், நீ என்ன செய்ய, இஸ்ரவேல் ஜனங்களை நீ கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அந்த யூதா ஜனங்களை தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஜனங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன உடனே பாருங்க, அது உண்மையிலே கர்த்தருடைய பார்வைக்கு விருப்பமில்லாத காரியம். அதனால பாருங்க, ஆனாலும் ராஜா சொல்வதனால அவங்க சொல்றாங்க வேண்டாம் இது என்று சொல்லி, ஆனாலும் கூட ராஜா சொல்றார் கண்டிப்பாக நீ கணக்கு பாருங்கன்னு சொல்றாரு. அதில் பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய காத்து என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, பாருங்க, நீங்கள் இப்படி ஆண்டவர் விருப்பமில்லாத காரியத்தை செய்ததுனால ஆண்டவர் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார். இதை நீங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கன்னு சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது காரியம் என்னென்னா, தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வரும். 2வது காரியம், நீங்கள் 3 மாதம் என்ன செய்யணுமா, சத்துருக்கள் உண்மை பின்தொடர்ந்து வருவாங்க, நீங்கள் முன்னிட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வரும். 3வதாக தேசத்தில் என்ன வரும்னா, கொள்ளை நோய் வரும். இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதன்படி நடக்கும் என்று சொல்கிறாரு. உடனே அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். உடனே என்ன செய்கிறார் பாருங்க, ஆனால் அதற்கு முன்னதாகவே அங்கே ஆண்டவர் சொன்னதை போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அதிகாலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனாலே அவங்க தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். தேவதூதன் என்ன செய்கிறான்? எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வானானின் போரடிக்கிற களத்தில் நேராக இருந்தான் என்று பார்க்கிறோம். உடனே அந்த காத்து என்கிற அந்த இவர் உடனே இவர்கிட்ட போய், நீங்கள் என்ன செய்யுங்க, தாவீது இடத்துல வந்து எபூசியனாகிய அர்வானானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி உண்டாக்கும், நீர் கர்த்தரை தொழுது கொள்ளும், அப்பொழுது இந்த காரியங்கள் நிறுத்தப்படும், வாதை நிறுத்தப்படும் என்று சொல்கிறார். உடனே தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். உடனே அங்கே போகிறார், அர்வான அவரிடத்துல போகிறார். போய் எனக்கு இந்த இடத்துல நான் பலியிட வேணும்னோடனே, ராஜாவே உங்களுக்கு இந்த இடத்த எல்லாம் தாரேன், நான் எருதுகளை எல்லாம் தாரேன், எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆனாலும் ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையில் விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்த வாங்கி அவன் அந்த இடத்துல சர்வாங்கன தகன பலிபீடத்தை கட்டி சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த அர்வானி நம்மிடம் இருந்து அந்த இடத்தை கிரயத்திற்கு வாங்கி கொண்டான். பாருங்க, அந்த இடத்தில் தான், ஏன்னா தாவீது நம்ம பார்க்கிறோம் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவரோ நான் மகன் மூலமாக கட்டுவேன் என்று சொன்னார். அதை போல பாருங்க, 2 நாளாகவும் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம்னா, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான் என்று பார்க்கிறோம். அந்த தேவாலயம் இருந்த இடம்தான் அந்த பகுதி. பாருங்க, அந்த இடத்துல தான் 7 வருஷமாக அந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டுவித்தான். அப்படியாக கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தேவாலயம் என்ன நடக்கிறதுன்னா, பாபிலோன் ஆட்சி காலத்தில் நேபுகாத்நேச்சாரால் அது என்ன செய்கிறது, அவற்றை என்ன செய்கிறாங்க, அதில் உள்ள தேவாலயத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது பாழாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவாலயம் தீக்கிரையாக்குனாங்க, அது பாழாக்கப்பட்டது. பாருங்க, அப்படியாக இருக்கும் பொழுது 2வது ஆலயத்தை ஆண்டவர் செருபாபேலை எழுப்பி கட்டச் செய்கிறார். செருபாபேல் என்ன செய்கிறார், அந்த ஆலயத்தை திரும்ப அதையெல்லாம் சரிப்படுத்தி என்ன செய்கிறார், அதை சரியாக அதை என்ன செய்கிறார், திரும்பவுமாக 2வது ஆலயமாக அவற்றை செருபாபேலால் கட்டப்பட்டது என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்தில்தான் பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அங்கேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அதை என்னுடைய ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை கள்ளர் குகைகளாக மாற்றுகிறீர்களே என்று சொல்லி சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்து என்ன செய்கிறார், இந்த காசு பலகைகள் எல்லாவற்றையும் எடுத்து கவிழ்த்து எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அடித்து விரட்டுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவர் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் சொல்கிறாரு,
இந்த ஆலயத்தில் குறித்து நான் சொல்கிறேன் உண்டு, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி படிக்கு இடிக்கப்படும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அப்போ என்ன செஞ்சாங்க? யூதர்கள் எல்லாம், பிரதான ஆசாரியர்கள், இன்னும் ஆலோசனை சங்கத்தார், மத தலைவர்கள், இன்னும் சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க எல்லாம் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவரை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய, அங்கிகளை தரித்து கொண்டு பொது இடங்களில் வந்தனம் பெறுவதற்காகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படியாக அவர்களை குறித்து சொன்ன காரியம், அந்த ஆலயத்தில் அவங்க சவுக்கை எடுத்து அடித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவர் செய்கின்ற அற்புத அடையாளங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்குறாரு. இப்படியாக இருந்தால் எல்லாரும் நம்மை விட்டு விட்டு இவரை பின்பற்றி விடுவார்களே என்று சொல்லி ஆண்டவர் மேலே என்ன செய்கிறாங்க? பொறாமை கொண்டு யூதர்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க? தூண்டி விட்டு அவருடைய சீசல் ஒருவராகிய யூதாசுக்கு என்ன செய்கிறாங்க? 30 வெள்ளிக்காசை கொடுத்து காட்டி கொடுக்கும்படியாக சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை கைது செய்து கொண்டு என்ன சொல்கிறாங்க? இவன் தன்னை யூதனுடைய ராஜா என்று சொல்கிறான். ஏனென்றால் பாருங்க, அந்த அவங்க ஆலோசனை சங்கத்தாரால் ஒருவரை கொலை செய்வது என்பது முடியாத ஒரு காரியம். அதனால தான் அவங்க இவர் யூதருடைய ராஜா என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் தன்னை, ஏன்னா அதுலேயும் பார்த்து ஏரோது மன்னன் உண்டு, அதற்கு தலைமை அவர் தான். அதனால் பிலாத்து அவர் கால்பங்கு தேசாதிபதி அவரிடத்துல கொண்டு போய் சொல்கிறாங்க, தன்னை யூதனுடைய ராஜா என்று சொல்கிறான்னு சொல்லி. அதை போல் அப்படியாக சொல்லி அவங்க மேலே பொறாமை கொண்டு இவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அவர் சொல்கிறாரு, இவங்ககிட்ட நான் எந்த குற்றமும் காணவில்லை, மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் காணவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க யூதர்களை எல்லாம் தூண்டி விட்டபடியினால இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்துக்கிறாங்க. கள்ளனாகிய பரபாசை விடுதலை செய்யுங்க என்று சொல்கிறாங்க. பாருங்க, கடைசியில் அவங்க சொல்கின்ற காரியங்கள், அவர் சொல்கிறாரு, இந்த இரத்தப்பழி என்மேல் சுமராது இருக்கட்டும் சொல்லி கையை கழுவுறாரு பிலாத்து. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? யூதர்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். பாருங்க, அந்த சாபம் கடைசியாக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நிச்சயிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நமக்காக, அதாவது மரணத்தின் அதிபதியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சிலுவையிலே உலக பாவம், சாபம், மரணம் எல்லாவற்றிலும் இருந்து உலக ஜனங்களை மீட்கும்படியாக தன்னையே ஜீவபலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். அந்த பிசாசின் அப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த பிசாசின் தலையை நசுக்கினார் என்று பார்க்கிறோம். இன்னும் தன்னை ஜீவபலியாக அர்ப்பணித்து மரண பரியந்தம் அர்ப்பணித்தார், தன்னை தாழ்த்தினார். அப்படியாக தாழ்த்தி சிலுவையிலே அவர் என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னும் ரோமர் 5:8 பார்க்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து மரணத்தை சுதந்தரித்து பார்த்தீங்கன்னா தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பார்த்தோமானால், ஏன்னா அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அன்புள்ளவர் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தம்முடைய அன்பை மக்களுக்கு தான் கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நம்ம
பார்த்தீங்கன்னா, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவ அன்பை விளங்க பண்ணும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மரித்தார். திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜெய வீரராக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று பார்க்கிறோம். இன்னும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவ அன்பு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாருங்க, கிபி 70ஆவது நூற்றாண்டு பார்க்கிறோம். அது தொடர்ந்து தீத்து ராயனால் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் சொன்னபடி அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாக இராதபடிக்கு இடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிற்று. இதைத் தொடர்ந்து 3வது பகுதியாக நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.